அம்மா வணக்கம். இந்த கோயில் எங்க இருக்கு? இந்த கோயிலுடைய பேர் என்னம்மா? தேவநேரி நாகவல்லி அம்மன் கோயில் சோழவரத்து ஏரிக்கரை ஓரத்தில் இருக்குது. ரொம்ப அமைதியாகவும் இருக்கு, ஆனால் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாகவும் இருக்கு. உங்களை விட ஒரு அடி உயரமாவே புற்று இருக்காங்க. இவங்களை பார்த்து உங்களுக்கு பயம் இல்லையா? எப்படி உங்களுக்கு? எனக்கு பயம்லாம் இல்லை சார். அம்மாவே நம்மளை வாழ வைக்கிறாங்க. அம்மாவை பார்த்து ஏன் சார் நம்ம பயப்படணும்? ஆனா பாம்புன்னா படியே நடுங்கணும். ஆமா, ஆனா அந்த அம்மா வந்து வாழ வச்சுதான் பார்ப்பேன். அந்த அம்மாவை எதனா போய் பண்ணாதான் அம்மா நம்மள பண்ணுவாங்க. நம்ம எதுவும் அந்த அம்மாவை போய் பண்ண பார்த்ததில்ல. அந்த அம்மா எதுவும் நம்மள பண்ண. இந்த கோயிலுக்கும் உங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு? கோயிலுக்கு எங்களுக்கு எப்படி தொடர்பு ஏற்பட்டுச்சுன்னா, என்னோட சொந்த ஊர் வந்து கும்டிப்பிண்டி. ஓ, நீங்க அங்க இருந்து? ஆமா, நாங்க ரொம்ப கஷ்டத்துல இந்த இடத்துல வந்து சேர்ந்தோம். சேர்ந்த பேர் வந்து எல்லாம் சொன்னாங்க, தேவநேரி நாகவல்லி அம்மாவை போய் நாகத்தம்மாவை போய் கும்பிட்டாங்க நம்ம கஷ்டம் தீரும்னு சொன்னாங்க. அப்போ உங்களுக்கு தெரியாது இந்த கோயில் எங்க இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. எந்த இடத்துல இருக்குதுன்னு நாங்க கேட்டுக்கணும் இந்த இடத்துக்கு வந்தோம். நாங்க வந்து அம்மா வந்து சும்மா தான் கும்பிட்டு போனோம். நான் என்னோட கஷ்டத்துல வந்து சாப்பாட்டு கூட கஷ்டமா வந்து இந்த அம்மா வந்து கண்ணீர் விட்டு அழுதுட்டு போனேன். எனக்கு அந்த அம்மா வந்து எனக்கு 3 ஆண்டு காலத்துல எல்லாம் எனக்கு ஒரு நிம்மதி பத்தி வச்சிட்டாங்க. அம்மா வந்து அருள்வாக்குல வந்து நான் அம்மாவை மேல இறக்கினேன். எனக்கு வேணும் அம்மா இறங்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் வந்து ஆசைப்பட்டு என் மேல இறங்கினாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணோம். நாங்க ஒரு மேனம் வாங்கினோம், வீடு கட்டினோம், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணோம், குழந்தை குட்டி எல்லாமே நல்லா இருக்கு சார். நாங்க இது சொல்றேன்னு கிடையாது, கரெக்டா இருக்குது. அதே மாதிரி எந்த மக்கள் வந்து என்ன கஷ்டத்துல வந்து நின்னாலும் அவங்களுக்கு தேவைப்பட்டது அம்மா நாட்டி அமைச்சு வைப்போம். அம்மா பத்தி கொலுசு பத்தி ஒண்ணு சொன்னீங்க, அதை நீங்க சொல்லவே இல்லை. அதான் அந்த அம்மா அந்த வயல இருக்குது, நம்ம போய் அம்மாவை பார்த்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு சொன்னோம். ஒரு இடத்துல போய் சாமி கேட்க சொன்னாங்க. நீ எந்த நாகாத்தால கும்பறி அவளே வந்து உன் சிறுசுல காத்துக்கிற, நீ இறக்கோ. நான் சொல்றது போயின்னா நீ போய் புத்து சுத்துனாங்க. நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் பயந்துக்குன்னு வந்தேன். வரும்போது வந்து இந்த கொலுசு வந்து எனக்கு கிடைச்சது. நீ இது நடந்தது எத்தனை வருஷம் ஆகுது? 25 வருஷம். 25 வருஷமா அம்மா உங்களுக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. அத நான் போடல. எனக்கு வந்து 55 வயசு ஆகுது. இருந்தாலும் தெலுங்கு வச்சு கொலுசு போடக்கூடாதுன்னு கூட எல்லாமே சொல்லுவாங்க. எனக்கு அம்மா வந்து நீ இதுதான் அதுதான் நான் மாத்தி மாத்தி அப்படியே அந்த அம்மா பேரை இருக்கும் நான் மாத்தி மாத்தி போட்டுக்கணும் வந்துக்கணும். இப்ப அம்மாவுக்கு நீங்க தான் சேவை செஞ்சிட்டு இருக்கீங்க. ஆமா சார். அபிஷேகம் பண்றது, அலங்காரம் பண்றது. இந்த புற்று அம்மனை எப்படி அலங்காரம் பண்ணுவீங்க? எப்படி முதல்ல என்ன பண்ணுவீங்க? புற்று அம்மால வந்து அம்மா வந்து பூவெல்லாம் போட்டு அம்மாவுக்கு அர்ச்சனை பண்ணுவோம். அது பண்ணும்போது அந்த பூவெல்லாம் அந்த புத்து மேல ஒரு மாதிரியா இருக்கும். புத்து நல்லா இருக்கணும் சொல்லிட்டு வேம்ப வச்சு அந்த அம்மா வேம்ப வச்சு அந்த அம்மால தொடச்சி கிளீன் பண்ணிடுவேன். பண்ணிட்டு வந்து பன்னீர், மஞ்சள் தூள், கஸ்தூரி மஞ்சள் தூள், பன்னீர் ஊத்தி ஜவாரு போட்டு அம்மாவுக்கு நல்லா வாசனை கமகமன்னு இருக்கணும்ல அதெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் போட்டுட்டு அம்மாவுக்கு பெரிய